கொஞ்சம் மீன் மக்களுக்கு பாருங்கள் தண்ணியில் கொதிக்கிற தண்ணி போடுறோம். நல்லா கொஞ்சம் கொதிச்சு பாயில் ஆன பிறகு இதை எடுத்துடணும். நல்லா அலசணும். நான் காட்டுறேன். நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலசிட்டிங்கன்னா கொஞ்சம் அவ்வளோதான். நல்லா தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டோமா கொஞ்சம் இது பூரா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே. இதுக்கு என்ன தேவைன்னா இந்த பாருங்கள் 2 பல்லாரி, சின்ன பல்லாரி 2, தக்காளி 1 2 3 தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். 2 பல்லாரி, சின்ன பல்லாரி, 3 தக்காளி, பூண்டு, இஞ்சி. இதுக்குள்ளே இது அரைச்சி எல்லாமே மிக்சியில் அடிச்சிடணும். அடிச்சுட்டு இதோட கொஞ்சம் மசால் பொடி, வேறு எது கரம் மசால் பொடி அது எல்லாமே போடக்கூடாது. வெறும் மசால் பொடி மட்டும், நம்ம வீட்டுக்கு அரைச்ச மசால் பொடி இருக்கும் இல்லையா குழம்புக்கு, அந்த மசால் பொடி. அதனால் இது எல்லாமே அதுக்கு போடுறது தான். இது இது ஃபுல்லாக அரைச்சிக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவிடணும். 2-3 தடவை இதை நல்ல தண்ணியில் நல்லா கழுவிடணும். ஏன்னா அதில் அந்த சோயாவோட சாய்ஸ் வரும். சோயா சாஸ் சோயா அது ஒரு வாடை அடிக்கும். அதனால் இதை நல்லா 2-3 தடவை கழுவிக்கோங்க. கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யுங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஏற்பட்டு இதை அரைச்சிக்கலாம். சரியா? அரைச்ச அப்புறம் காட்டு. 2 சிட்டிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே உளுந்தம்பருப்பு அவ்வளோ எலும்புகளுக்கு நல்லது. அது சாப்பாட்டில் கொஞ்சம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லதாக இருக்குது. உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுருக்கோம். அது பொரிஞ்ச பிறகு இந்த பாருங்க அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது 3 மட்டும் அரைச்சிருக்கோம். இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அது வெடிஞ்சிருச்சு. ஊற்றிடுங்க.